சீனியர் ரிசர்ச் சென்னை. அவரை தொடர்ந்து டாக்டர் காயத்ரி இந்த வரிசையில் தொடர்ந்து 4வது நபராக. இடையில் 2 அலுமினிகள் சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனியிலிருந்து தங்களுடைய பார்வைகளை உங்கள் முன் வைத்தது போல் இப்போது டாக்டர் காயத்ரி அவர்கள் நம் முன் பார்வையை வைத்து வந்துள்ளார். டிஸ்கவர் யுவர் செல்ஃப் என்ற தலைப்பில் வந்தமைக்காக காயத்ரி மேடம் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னோடு இணைப்பில் உள்ள எங்கள் கல்லூரியின் பொதுச் செயலாளர் மற்றும் தாளாளர் கணேசன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது என்னுடைய கல்லூரியின் பொதுச் செயலாளர் மற்றும் தாளாளர் அவர்களை வரவேற்புரை ஆற்ற அழைக்கிறேன். நன்றி பிரின்சிபல் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்ம இந்த வரவேற்புரைக்கு போவதற்கு முன்னால் ஒரு சிறிய ஒரு இரங்கல் செய்தி. நம்முடைய சாக்ஸ் எம்ஏவிஎம் பொறியியல் கல்லூரியின் முன்னாள் தலைவர் சேர்மனும் நம்முடைய எம்ஏவிஎம் சபை தலைவரும் முன்னாள் தலைவருமான திரு எஸ்என்ஆர் என்று சொல்லக்கூடிய எஸ் நாராயணன் அவர்கள் மறைவுக்கும், நம்முடைய சாக்ஸ் எம்ஏவிஎம் பொறியியல் கல்லூரிய முன்னாள் பொருளாளர் மற்றும் இந்நாள் துணைத் தலைவர் மற்றும் நம்முடைய எம்ஏவிஎம் சபையுடைய துணைத் தலைவருமான திரு கே நந்தகோபாலன் அவர்களுக்கும் அவருடைய மறைவை ஒட்டியும் ஒரு நிமிடம் நாம் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே வருகை இருந்திருக்கும் நம்முடைய கல்லூரியுடைய தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வருகை இருந்திருக்கும் திருமதி டாக்டர்.R.Gayathri அவர்களை வருக வரவேற்கிறேன். அத்துடன் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், மாணவியர்கள், +2 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை உருவாக்குகிறேன். நம்முடைய எம்ஏவிஎம் சபையானது ஒரு 80 ஆண்டுகால பாரம்பரியமிக்க சபையாகும். அந்த சபையின் அங்கமான சாக்ஸ் எம்ஏவிஎம் பொறியியல் கல்லூரியானது கடந்த 22 ஆண்டு காலமாக 6500க்கு மேற்பட்ட பொறியாளர்களை உள்நாட்டிற்கும் வெளிநாட்டிற்கும் அளித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த பொறியியல் கல்லூரியாகும். அந்த கல்லூரியில் இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர்.R.Gayathri அவர்களை ஒரு அருமையான ஒரு நிகழ்வை அளிக்கப் போகிறார்கள். அவருடைய இந்த நிகழ்ச்சியை, வெபினார் நிகழ்ச்சியை அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு உங்களை பரிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தற்போது நமது சிறப்பு அழைப்பாளர், பேச்சாளர் டாக்டர்.R.Gayathri, HR, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், மாஸ்டர் ட்ரைனர், GR இன்ஸ்பிரேஷன்ஸ் சென்னை அவர்களை பேச அழைக்கிறேன். Thank you. Good evening, everyone, especially to the aspiring students and their proud parents. So, especially +2 students, நிறைய பேர் இந்த வெபினாரை பார்த்துட்டு இருப்பீங்க. So, very good evening to everyone once again, and special appreciations to SACS College, SACS MAVMM Engineering College Management, Mr. Ganesan Gopal, who is the correspondent and secretary, and Dr. Navanitha Krishnan, who is the principal. ஏன்னா நான் ஒரு 2-3 வீக்ஸா பார்த்துட்டு இருக்கேன். நிறைய இந்த மாதிரி வெபினார்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் என்ன மாதிரியான ஒரு கோர்ஸ் எடுத்தா அதுல அவங்க எப்படி வந்து முன்னேற முடியும், இந்த மாதிரி நிறைய ஒரு யூஸ்ஃபுல் வெபினார்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ தட் இஸ் அ குட் திங். ஸோ இன்னைக்கு வெபினார்ல இந்த டைட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க, டிஸ்கவர் யோர் செல்ஃப். ஸோ எதனால நான் இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய டைம் ஆஸ் அ ஹெச்ஆர் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேபி ஜஸ்ட் ஒரு கேஷுவல் டாக்லயோ இல்லை இன்டர்வியூ ப்ராசஸ்லயோ மீட் பண்றச்சு ஒரு 4 வருஷம் அந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி முடிச்ச பிறகு ஒரு சிம்பிள் குவெஸ்டின், ஏப்பா இந்த கோர்ஸ் எடுத்தேன், இந்த 4 வருஷம் என்னப்பா லேர்ன் பண்ணேன், அந்த ஒரு சிம்பிள் குவெஸ்டனுக்கு அவங்களால ஒரு கான்ஃபிடென்டான ஒரு பதில் சொல்ல முடியும். ஏன், ரைட்? Why is it? So it's not with 1 or 2 students. Almost majority of them அவங்களால ஒரு கான்ஃபிடென்டான ரிப்ளை, ஏன் நான் இது கோர்ஸ் எடுத்தேன், இந்த 4 வருஷம் நான் என்ன செஞ்சேன், என்ன ஆக போறேன், எதனால நான் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், எந்த ஒரு பதிலும் தெரியாம ஓகே யாரோ போக சொன்னாங்க, பிளேஸ்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், அதை தவிர்த்து வேற எந்த ஒரு கான்ஃபிடென்டான பதில் அவங்க கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லை. ஸோ தட் இஸ் வென் especially when I'm addressing to +2 students, அப்போ நான் யோசிச்சேன், why don't we stress from the root itself, right? So இப்போ +2 முடிச்ச பிறகு what next அப்படின்னு ஒரு கேள்வி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் உங்களோட மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின். நான் என்ன எடுத்தா சக்சஸ் ஆகும், ரைட்? நான் இந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி எடுத்தா எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா? இந்த கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஃபேஸ்ல வந்து அந்த கொஸ்டின் இருக்கும். எனக்கும் அந்த கொஸ்டின் இருந்தது, எல்லாருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் அந்த கொஸ்டின் மட்டும் இருந்துகிட்டே இருந்தா நம்மளுக்கு அந்த கேள்வி கிடைக்கணும், கேள்விக்கு பதில் கிடைக்கணும், right? So that is what we are going to see today in this session. So adukku நம்ம என்ன செய்யணும் as an individual, right? So that is the reason I have titled this webinar as Discover Yourself. So எப்படி உங்களை டிஸ்கவர் பண்ண போறீங்க, உங்களை பத்தி நீங்க யார், அது மாதிரி அந்த கொஸ்டின் கேட்ட உடனே கான்ஃபிடென்டான ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல உங்களால சொல்ல முடியுமா? நீங்க ஜஸ்ட் நான் சொல்ல யூ ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் செல்ஃப். நீங்க அந்த கொஸ்டின் உங்ககிட்டயே கேளுங்க, நான் யாரு, எனக்கு என்ன தேவை, நான் எதனால வந்து மற்றவங்க கிட்ட இந்த கொஸ்டினுக்கு வந்து பதில் தேடுறேன், ரைட்? பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய பேர்கிட்ட உங்க ரிலேஷன்கிட்ட கேட்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பீங்க. ஸோ இந்த தேடல் வந்து ஏன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க? யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இட் இன்டர்னலி ஃபர்ஸ்ட், ரைட்? So for that you have to discover yourself and you have to know yourself first. So how are we going to do? Idhukku oru chinna example, right? When an egg is broken from an external force, what do we say? The life ends. But adhe egg, adhe or muttai ullendu and or force vanduduna, what happens? The life begins, right? So if you want to start off with a new course in your life, you have to start off with that internal factor, internal force. That is called as self-awareness. உங்களை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், உங்களை பத்தி நீங்க சில கொஸ்டின்ஸ் நீங்க வந்து செல்ஃப் கொஸ்டின் பண்ணணும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். So I have couple of pictures which I would like to show. ஒரு ஃபெசிலிட்டேட்டரா, ஒரு ஸ்பீக்கரா நான் சொல்ல நீங்க இந்த பிக்சர்ஸையும் பார்த்து நீங்க வந்து ட்ரை டு கொஸ்டின் யுவர் செல்ஃப். பிகாஸ் சில பேருக்கு வந்து ஆடியோ லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்கும், பட் சில பேர் மேபி விஷுவலி தே கேன் ரீடெயின். ஸோ அவங்களோட பெனிஃபிட்காக ஐ ஹாவ் சம் pictures which I would like to show you in form of slides. So let me start sharing. I hope it is now visible. Right? Yes. In the 2020, இந்த வந்து ஒரு என்ன சொல்றது, மறக்க முடியாத ஒரு ஹிஸ்டரியில வந்து ஒரு இயர், நம்ம எல்லாரோட லைஃப்ல 2020 இப்போ இருக்கிற நிலைமை வந்து we have lot of questions, lot of confusions. நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. இந்த கன்ஃபியூஷன்ல நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி வேற எடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு
will that course of study will have opportunities or will it give me opportunities? So இந்த மாதிரி நிறைய questions எல்லாரோட மைண்ட்ல இருக்கு. நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ்க்கு அந்த ஒரு பயம் இருக்கு. நான் இவ்வளோ வந்து செலவு பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்க போறேன், இல்லை வாட்ஸ் எவர், அது வந்து எஜுகேஷன் லோன் எப்படி போய் எடுக்கணும். ஸோ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கே ஒரு பயம், எனக்கு இந்த மாசம் எனக்கு சம்பளம் கிடைக்குமா, அடுத்த மாசம் எப்படி இருக்க போகுது, ரைட்? Will I be surviving in this job? Some after completion they would have been in that state, will they get a job? So இந்த மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்ல வந்து we all are there, right? So இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மேல ஒரு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு செல்ஃப் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு first we have to see that. Yes, there is a fear and there is a panic among us. பட் அந்த ஃபியரும் அந்த கேள்விகள் மட்டும் இருந்துகிட்டே இருந்தா நம்மளுக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த பதிலுக்காக அந்த தேடலை நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன நம்ம செய்யணும்? Before we get into the actual thing, I have again a small story of a man and his horse. அது என்னது? Once what happened, ஒரு பெரியவர் வந்து ஒரு ரோட்ல வந்து போயிட்டு இருந்தாரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கர ஒரு சத்தம், ஒரு ஹார்ஸ் கேலப்பிங் பண்ற ஒரு சத்தம், வேகமான ஒரு குதிரை ஓடிட்டு வந்த மாதிரி ஒரு சவுண்ட் அவருக்கு கேட்டுது. அவர் திரும்பி இந்த மாதிரி பாக்குறச்சு, when he turned left and right and he was turning, what is it? All of a sudden there was a man who was riding a horse, right? அவர் நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. So once the man came towards him, அந்த பெரியவர் கிட்ட வந்த உடனே இவர் வந்து சொன்னாரு, one second, stop and எங்க போற, where are you going? உடனே அவர் என்ன, the man was riding the horse, அவர் என்ன பதில் சொன்னார்? எனக்கு என்ன தெரியும், அந்த குதிரைட்ட கேளுங்க, ஹார்ஸ்ட கேளுங்க, எனக்கு தெரியாது, நான் எங்க போயிட்டு இருக்கேன். And with that he kept on riding. So இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, as a individual, as a human being, right, our mind should be controlled by us, our thoughts should be controlled by us. If we are going to do certain actions based on others inputs or others decision based பண்ணி நம்ம ஒரு action பண்றோம் அப்படின்னா, we are not controlling ourselves. ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி தான் நம்ம மைண்ட், நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ். ஸோ we have to have it a control over it, or else the external factors will have a control on, right? இந்த வருஷம் நீங்க ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் இயர், அதே சமயம் ஒரு அன்சர்டன் இயர். 2020 மறக்க முடியாத ஒரு இயரா இருக்க போகுது. நம்மளோட இந்த ஜெனரேஷன்ல யார் விட்னஸ் பண்றாங்களோ, we will be telling it to our children, to our grandchildren in the years, right? So இந்த மாதிரியான ஒரு இயர்ல when you have to take a decision, you have to have a control on yourself and take a proper decision, right? So when you have to have a control on yourself, you have to know who you are. உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், ரைட்? So what is it you have to do? இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஸ்டூடெண்டா ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்தா மட்டும் பத்தாது. நம்ம அந்த ஆஸ்பிரேஷன், அந்த ஒரு ட்ரீமை வந்து ரியாலிட்டியா ஆக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் கான்சியஸா யோசிக்கணும். அது என்ன? டேக் டைம் டு நோ அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர்செல்ஃப். அது எப்படி செய்ய போறோம்? இந்த ஸ்வாட் அப்படின்னு ஒரு வெரி நைஸ் அனாலிசிஸ் டூல். இது வந்து ஒரு பிசினஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு, ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்க்கு, நம்மளோட லைஃப் ஜேர்னில அடிக்கடி இந்த ஸ்வாட் ஒரு அனாலிசிஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது என்னது கேட்கணும். இப்ப இந்த இமேஜ் நீங்க பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து மேபி யூ வுட் ஹேவ் கெஸ்ட் வாட் இட் இஸ். ஃபர்ஸ்ட் வந்து எஸ், ஸ்ட்ரெங்க். உங்களோட ஸ்ட்ரெங்தன், எதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நெக்ஸ்ட், மேபி ஐ எம் நாட் தட் குட் அட் இட். வீக்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்ட்ரெங்த் வச்சு நான் அதை எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாற்ற முடியுமா, அதை யோசிக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ்.
இது எல்லாமே வந்து நீங்க உங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம நிறைய வாட்டி சொல்றோம், என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஐ நோ அபவுட் ஹர், ஐ நோ அபவுட் ஹிம். பட் டு வி ரியலைஸ் தட் டு வி நோ அபவுட் ourselves first? ஜஸ்ட் திங்க். நீங்க கொஸ்டின் கேளுங்க, நம்மளை பத்தி நம்மளுக்கு முழுசா தெரியுமா? அப்படி தெரியும் அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஒரு இன்டர்வியூல tell me about yourself ஒரு சிம்பிள் கொஸ்டினுக்கு ஏன் இவ்வளவு நேரம் யோசிக்கிறோம்? Why is it a simple question because of which many of them have lost in the first stage itself? They have not asked any difficult question. They have asked about you, right? So ஒரு 4 வருஷம் ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு மெடிக்கலோ ஒரு any course of study after completing, but still you are not able to confidently say what you are going to achieve or what you want to do. That means you need to sit and introspect. நீங்க யோசிக்கணும், ஏன் என்னால சொல்ல முடியும்? இதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய விஷயம்லாம் என்கிட்ட இல்ல, அது தப்பு, அது தவறு. Everybody has a unique talent, right? We all have fingerprints. Same? No, right? Everybody has unique fingerprints, right? So adhe madri every one of you my dear friends have some unique talent. சில பேர் அது ரொம்ப சீக்கிரமாவே அதை ரியலைஸ் பண்ணி அதே நோக்கி அந்த தேடல் நோக்கி போறாங்க, அந்த ஜேர்னி. பட் ஃபார் சம் பீப்புள் இட் டேக்ஸ் டைம், ரைட்? தட் இஸ் த டிஃபரன்ஸ். பட் அந்த தேடலை ஸ்டார்ட் முதல்ல பண்ணணும். அந்த தேடலை ஸ்டார்ட் பண்ணாமே எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படியே யோசிச்சுட்டே அந்த பயத்திலேயே இருந்தீங்கன்னா உங்களால அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் போகவே முடியாது. அந்த பயம், அந்த பேனிக் எல்லாமே இருக்கும். பட் எப்போ அது போகும்? உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் போகும். சோ நீங்க கேட்கலாம், இந்த SWOT எப்படி என்னோட கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி இப்போ 12th முடிச்ச பிறகு நான் எப்படி இந்த SWOT வச்சு நான் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ஸ்டடியை டிசைட் பண்ணலாம்? எஸ், that is where I would like to show this picture to you, right? So இங்க பாத்தீங்கன்னா நீங்க போட்ட क्वेश्चंस எல்லாம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேளுங்க. நீங்க இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? டைரக்டா சிம்பிள், நான் எதுல ஸ்ட்ராங் மேடம் நீங்க சொல்லலாமா? ஒரு கெரியர் எக்ஸ்பர்ட்ட போய் கேட்டீங்கனாலும் இல்ல யார்கிட்ட போய் கேட்டாலும், ஏன் உங்களோட பேரண்ட்ஸ்டே கேட்டாலும், they can only give suggestions. If they are telling you do this அப்படின்னா that means you are controlled by an external factor, right? Suggestions, you can get options, but கடைசியா நீங்க பண்ண வேண்டிய ஒரு எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் இருக்கு இல்லையா, அது நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷனா இருக்கும். The reason is there are two things. Once if you take a decision, you will have confidence, you will have the feeling that yes, இது நான் எடுத்த டெசிஷன், நான் இதை நோக்கி நான் போகணும், எப்படியாவது நான் சாதிக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே, அந்த பேஷன் இருந்தாலே, you will start going behind it. Second thing, if you, for example, if you fail at it, okay, அந்த ஒரு guilty feelingness இருக்காது. ஐயோ நான் நினைச்சது நான் செஞ்சிருந்தா ஒருவேளை லைஃப் வேற மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் வராது, right? So two things, success or not, you will feel happy. If not, at least you will feel that I have taken my decision. So அடுத்தது என்ன, ஆப்ஷன் பி என்ன, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு, right? So first நீங்க செய்ய வேண்டியது, especially +2 students who are aspiring, இதுவரையில் fine, அடுத்தது what next? When you are designing your life, don't take your entire what to say the course of selection just and give it to somebody else's hands. எப்ப நீயே டிசைட் பண்ணிட்டு சொல்லுப்பா, அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் பண்ணாதே. ஸ்டார்ட் வித் யூ. இந்த SWOT பண்ணுங்க. இந்த SWOT இப்போ மட்டும் இல்ல, at periodic intervals, ஒரு every year or every 6 months நீங்க எங்க இருக்கீங்க, ஓகே, என்ன என்னோட கோல் எங்க இருக்கு, நான் என்ன ஆகணும்னு நினைச்சிட்டு நான் இந்த கோர்ஸ் ஸ்டடி இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இத கேப்பை நான் வந்து ஃபில் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும், ரைட்? சோ இத வந்து நம்ம கான்ஸ்டன்டா வந்து என்ன சொல்றோம், we have to keep on testing ourselves, we will have to keep on analyzing ourselves, right? Only then we can come out as a best product. So now you will have to ask these questions in the start. நான் +2க்கு அப்புறம் இந்த கோர்ஸ் எடுக்கணும்னா am I really good at it? என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, ரைட்? இதை நான் எடுத்தா
எனக்கு வந்து அதுக்கு ரிலேட்டட் இருக்கிற ஒரு ஸ்கில் செட் இருக்கா, எனக்கு அந்த திறமை இருக்கா, ரைட்? டு ஐ ஹேவ் தட் இன்ட்ரெஸ்ட்? ஒன்னு வந்து திறமை, ஓகே, ஒன்னு வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்க வந்து அது ரெண்டு ஃபேக்டர்ஸும் இன்டர்னலா யூ வில் ஹேவ் டு செக், ரைட்? ஸோ தட் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்க்? ஸோ இதுக்கு நீங்க சொல்லலாம், நான் எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க யார்கிட்ட கேட்கணும்? உங்க பேரண்ட்ஸ்ட கேளுங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட கேளுங்க, உங்க தாத்தா பாட்டிட்ட கேளுங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க நான் என்ன நல்லா பண்றேன், go and ask them, but don't take a decision from them. Decision திருப்பியும் சொல்றேன், நீங்க தான் எடுக்கணும், right? Don't give the decision making authority to anybody else, but go and ask for suggestions, go and ask for inputs, go and ask your teachers. நான் வந்து சயின்ஸ்ல குட், I really scored well. Do you think I'm really good at it? நீங்க வந்து என்ன வந்து இவ்வளவு வருஷம் பார்த்திருப்பீங்க, நான் எதுல நல்லா பண்றேன், ப்ளீஸ் கிவ் மீ சம் சஜஷன்ஸ். போய் கேளுங்க, ஜாட் இட் டவுன். நான் மத்தவங்களோட இதுல பெஸ்டா இருக்கேனா அப்படின்னு நீங்க ஜாட் டவுன் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். I came across one candidate who completed her EC, right? And she came for an interview. I asked a simple question, why did you take up this EC? You know, she gave a very different answer. First she told me, madam, நான் சின்ன வயசுல இருந்து நான் இந்த ரிமோட் வந்து எப்படி இந்த டிவி ஆன் ஆகுது, இந்த ரிமோட் ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டன்ல how does this communication happens between the remote and the television. It was something strange which was always I was being curious in it, and maybe 10-15 remote வந்து அவங்க வீட்ல உடைச்சிருப்பாங்க அந்த பொண்ணு. பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து encouraged and made her to, okay, what is she trying to do, right? Okay, so that is what I think parents also should play a vital role. So அது நான் நெக்ஸ்ட் வரேன், right? So இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் you need to understand, reflect. இது வந்து ஒரு நாள் வந்து அனாலிசிஸ் இல்ல. ஓகே, மேடம் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நைட்டோட நைட்டா உட்காந்து நான் வந்து ஸ்வாட்டை முடிச்சுட்டு நாளைக்கு டிசைட் பண்ணணும். No, it is not a one night activity. You need to take out time. அதான் சொல்றேன், இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் அண்ட் இது ஒன் டைம் ஆக்டிவிட்டியே இல்ல. இந்த ஆக்டிவிட்டி பண்ணி நீங்க ஸ்கொயர் அப் பண்ணிடுறீங்க. ஓகே, நான் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போறேன், பயங்கரமா ரொபோட்டிக்ஸ் ஐஓடி எல்லாம் போயிட்டு இருக்கு, சோ நான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா தட்ஸ் இட், நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன், என் லைஃப் செட். அதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. I'm just telling you an example. If you feel that this is only for the analysis of doing a career selection, you are wrong, right? Because discovering yourself is a continuous journey in our life till the end, right? So course எடுத்த பிறகு நான் இப்போ இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் இதுல வந்து how should I come out of it as a successful graduate? How should I start unique? இப்போ 4 வருஷம் கழிச்சு நான் இப்போ படிக்கக்கூடியது டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது obsolete ஆகலாம், இருக்கலாம், இல்லாம இருக்கலாம் அந்த கான்செப்ட்ஸ், right? So how am I going to really make use of it? How am I going to be a unique individual? So இதோட அந்த தேடல், அந்த அந்த what to say, you should keep on doing this analysis, right? So strength, analyzing your strength, what are you good at it, what skills will help you to assist if you take up this course. உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு, மத்தவங்க உங்க மேல இருக்கிற ஒரு அபிப்பிராயம் என்ன. சோ இது எல்லாமே அந்த தேடல் பண்ணின பிறகுதான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், ரைட்? The next thing is weaknesses. So what are your areas? Just a moment. Okay, so hope I'm audible now. Fine. Okay, so the next is weaknesses. இப்போ என்கிட்ட இருக்கிற என்ன ஒரு விஷயம் வந்து maybe if I take up this course. Excuse me. Yes, am I audible? ஆடியோ வந்து ஏதோ டிஃபர் ஆயிட்டே இருக்கு. நீங்க நேத்து போறது அந்த ஒயிட் கலரே போடுங்க. ஆடியோ எனக்கு கிளியராவே இல்ல. Yes. ஆடியோ கிளியராவே இல்ல மேடம். எப்போ அடிக்குது?
Okay, but நேத்து போட்டுருந்தீங்களா? அதே இதுதான். So is it wired? Okay, just give me a moment. Am I audible? Am I audible? Yes, ma'am. Good. Hello? Continue, ma'am. No, sorry. Okay. Yeah. So, sorry for that connecting issue, I think. Right. So, what I was saying is, first is, உங்களுக்கு வந்து உங்களோட பலம் என்ன, உங்களோட strength என்ன, first you need to understand that. The next is, எனக்கு நான் இந்த கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து எனக்கு மேபி யூ மே பி குட் அட் ப்ராப்ளம் சால்விங், ரைட்? பட் யூ மே பி மோர் ஆஃப் பீப்புள் ஓரியன்டட் பர்சன், ரைட்? ஸோ நீங்க அந்த மாதிரி இருந்துட்டு இஃப் யூ ஆர் கெட்டிங் இன் டு அ டெக்னிக்கல் அ கோர்ஸ், இட் மே நாட் தட் லெவல் சூட் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ கிவ் யூ மை எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பயாலஜி குரூப் எடுத்தேன் 12th அப்புறம். பட் ஆஃப்டர் தட் I was not any that interested to take up engineering or medical. But my parents were interested so that I take up engineering. But I gave them a clear understanding that this is where my interest is, this is where my interest lies. And I feel that I'm good at, people management skills, right? Because any sort of problem or anything, people used to come to me, right? Idu vandu na vandu initial stages itself after my 12th I realized that, right? So that's when I ensured I take up my Bachelor of Business Administration, and then I did my higher studies. So similarly, you may be good at something, right? You may be interested in something, but அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சுட்டு உங்ககிட்ட அந்த கம்பீட்டன்சி இருக்கா, which will help you to successfully come in this complete this course and come out in a successful way. So அதையும் நீங்க வந்து யோசிக்கணும், right? So what are my personal traits? So இது எல்லாமே பாத்தீங்கன்னா you should sit and brainstorm. உங்களோட parents, உங்களோட relation, right? And your friends, talk to people who can give you inputs about you, and that take out time and sit and reflect about yourself. நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாமே யோசிக்க. when you sit and think, you will have a solution, right? So இப்போ இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வரணும்? இப்போ நான் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு நான் ஒரு ஸ்கொயர் பண்ணிட்டேன், நான் இந்த கோர்ஸ் தான் எடுக்கிறேன். அடுத்தது எனக்கு இது எடுத்தா இதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குமா,
ஏன்னா எதுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி எடுக்கிறீங்க? ஒரு எய்ம், ஒரு கோல், ரைட்? ஸோ எல்லாமே நான் வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடிக்கு அப்புறம் will I be able to get a prospective job or will I be able to become individual or entrepreneur? So each person may be having that sort of understanding, right? சில பேர் வந்து எங்க பேரண்ட்ஸ்க்கு பிசினஸ் இருக்கு, நான் அந்த பிசினஸை டேக் ஓவர் பண்ணணும் இல்லையா? சோ அந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கு? இஃப் யூ ஆர் அ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், உங்க ஃபேமிலிலேயே நீங்க தான் ஃபர்ஸ்டா வந்து இந்த ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸோ இல்ல ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ +2க்கு அப்புறம், then you need to see what are you going to do after this, right? What are you going to do after this? How are you going to support your family? ஒரு நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு அந்த எஜுகேஷன் லோன் வாங்கி உங்களை படிக்க வைக்கிற ஒரு சூழ்நிலையில இப்போ இருப்பாங்க. சோ நான் இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு how am I going to give back, ரைட்? இதுக்கு எல்லாமே நான் ரெடியா, ரைட்? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் நம்ம வந்து we have to keep in mind when we are doing this SWOT analysis. So first வந்து internal factors, உங்களோட strengths, உங்களோட weaknesses, next is உங்களோட opportunities என்ன இருக்கு, ரைட்? வாட் ஆர் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? அதே சமயம் என்ன மாதிரியான த்ரெட்ஸ் இருக்கு, ரைட்? வாட் ஆர் தி த்ரெட்ஸ்? இந்த ஒரு சூழ்நிலையில இப்போ ஒரு அன்சர்டனிட்டி லேட்டர் ஆன் வந்ததுன்னா என்னால சர்வைவ் பண்ண முடியுமா, ரைட்? சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி இந்த கோர்ஸை கன்வெர்ட் பண்ணும்? பிகாஸ் எவ்ரிபடி ஆஃப் அஸ் why are we aiming or studying? அது வந்து நம்ம ஒரு லைஃப்ல ஒரு பர்பஸ்க்கு மேபி டு கெட் இன் டு அ ஜாப், ஒரு கெரியரா நல்லபடியா நம்ம லைஃப்ல இருக்கணும், ரைட்? ஸோ தட் இஸ் the reason you are taking up a course, right? You may have your own dreams. Something நான் வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்பா அம்மா வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கு, நான் வந்து ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு ட்ரீம்ஸ், கனவுகள் இருக்கும் இல்லையா? So if you want to convert that, you have to convert this into a place wherein you can contribute what you have studied, right? So do you have that also in your mind when you are taking up a course? So அதையும் நீங்க வந்து யோசிச்சு முடிவு பண்ணணும். நம்ம எடுத்தோம், யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, ரிலேஷன்ல சொன்னாங்க, இல்ல வந்து பக்கத்து வீட்டுல எடுக்கிறாங்க அதனால நானும் எடுக்கிறேன், அந்த அண்ணா முடிச்சாங்க அதனால நானும் இந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி எடுக்கிறேன், இல்ல உங்க வீட்டுல உங்க அண்ணா எடுத்தாங்க அதனால நான் இந்த கோர்ஸ், அந்த மாதிரியான ஒரு ஜெனரலைஸ்ட் ஒப்பீனியன் வச்சு நீங்க டெசிஷன் எடுக்க கூடாது, especially when you are taking up a course, right? So keep that in mind, right? And அதே சமயம் மத்தவங்க கொடுக்கிறது ஒரு சஜஷனா எடுத்துக்கோங்க, தவிர்த்து don't take it as a final decision for yourself. At the end, as I told you, you have to make a decision. நம்ம சொல்லுவோம் இல்லையா, கஷ்டமோ நஷ்டமோ, ரைட்? நீங்க எடுத்த டெசிஷன் சக்சீட் ஆனீங்கன்னா உங்களுக்கு you will feel happy, but at the same time if there is a negative side of it, you shouldn't feel that guiltiness. நான் நினைச்சது செஞ்சேன்னா மேபி நான் இன்னும் இன்ட்ரெஸ்டா அதுல இருந்திருப்பேனோ, ரைட்? So don't have that guiltiness at a later point of time. Now you have an appropriate time wherein you can decide. So make use of the SWOT, do it and analyze yourself. So if parents who are in this call, seeing this webinar, a kind request to all the parents I think should act as a coach. பயிற்சியாளர் சொல்லுவோம் இல்லையா, நீங்க தான் வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் அட்வைஸ் இல்ல எக்ஸ்பர்டைஸ் கைடன்ஸ் ஒரு கோச்சா வந்து கொடுக்கணும். Instead of going to some other person, I would suggest you take out time. நீங்க வந்து ஏன் குழந்தைக்கு இது வருமா, நீங்க சின்ன வயசுல இருந்து மேபி 16-18 years you are with them, right? உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களோட குழந்தைய பத்தி தெரியாம நீங்க வந்து பண்ண முடியாத விஷயங்கள் நான் என் குழந்தைய வந்து நான் பண்ண வைக்கணும், அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல இருந்து வெளியில வந்தீங்கன்னா I think you can act as a coach. So நீங்க என்ன பண்ணலாம், அந்த குழந்தைய வந்து grow ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணணும். அந்த குழந்தைய வந்து வளர வைக்கணும், அடுத்த லெவல்ல +2க்கு அப்புறம் நான் இதை பண்ணணும்னா அந்த குழந்தையோட ஆசை என்ன, வாட் இஸ் த கோல்,
நீ என்னப்பா பண்ண இஷ்டப்படுற, சிட் அண்ட் ஐ திங்க் யூ வில் ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம், டாக் வித் தெம். இந்த 2 விஷயங்கள், ஸ்டேட்டஸ் கியூஓ இல்ல இந்த பிரஸ்டீஜுக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம குழந்தை, ஐ திங்க் ஐ லீவ் இட் டு யூ. நம்ம அந்த குழந்தைய இதுதான் நீ படிக்கணும் அப்படின்னு டம்ப் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை, ஏன்னா at the end of the 4 years, just imagine during the interview when the candidate is telling, எனக்கு நான் இந்த படிச்ச கோர்ஸ் ஆஃப் ஸ்டடிக்கும் எனக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லை மேடம், ஃப்ராங்கா சொல்லணும்னா I was interested in interior designing or I was interested in civil. ஒரு பெண் குழந்தை எனக்கு சிவில் படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், ஒரு மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் நீ ஒரு யூ ஆர் a girl child, you shouldn't take up this mechanical. இதெல்லாம் எடுத்தானா you cannot survive, இதெல்லாம் வேஸ்ட், உன்னால எந்த ஒரு இது பண்ண முடியாது, அதெல்லாம் ஒரு இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் இல்லாம நீங்க அந்த குழந்தை என்ன ஆசைப்படுறது, இஃப் யூ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ திங்க் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு டீம் அப்ரோச்சா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், அந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸை எவ்வளவு தூரம் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ, யூ கேன் ஓவர் கம் இஃப் தேர் இஸ் சம் நெகட்டிவிட்டி லேட்டர் ஆல்சோ. பட் நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல டெசிஷன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வச்சு நீங்க டிசைட் பண்ணி உங்களோட லைஃப் இல்ல அந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி எடுக்கிறீங்கன்னா, லேட்டர் ஆன் நோபடி இஸ் கோயிங் டு கம் அண்ட் கிவ் யூ அ ஃபைனல் சொல்யூஷன். நீ தானேப்பா எடுத்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி, நீயே டிசைட் பண்ணிக்க. சொன்னவங்க காப்பாத்த போறது இல்லை, நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். ரைட்? ஸோ யூ வில் ஹாவ் டு டேக் அ டெசிஷன். ஸோ இதுல பேரண்ட்ஸ் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம், அது the first thing is sit and understand. ஒரு பார்ட்னர்ஷிப்பா நீங்க புஷ் பண்ணாதீங்க, இதுதான் நீ பண்ணணும், பண்ணாம அந்த குழந்தை என்ன சொல்றதுன்னு கேளுங்க. ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் don't take that much time to talk and listen to their children. இப்ப இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்த பிறகு, இந்த மொபைலா இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் திங்ஸ் வந்ததுக்கு அப்புறம், அண்ட் in this busy lifestyle, ஒரு பேரண்ட் ஒரு சைல்டுக்கு இருக்கிற அந்த கான்வர்சேஷன், அந்த டயலாகே நிறையது கட் ஆயிடுச்சு. இட் இஸ் மோர் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், ரைட்? ஸோ at this point of time, I think parents should play a vital role, influencing role in terms of guiding and also making them understand, right? So reality சொல்லி, இஃப் அவங்களே ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அது இன்கேஸ் உங்களுக்கு அது சரியா தோணல அப்படின்னா நீங்க ரியாலிட்டியா எடுத்து சொல்லுங்க. அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஃபீல் தட் யூ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ், ஐ கேன் டூ இட், இஃப் யூ ஹேவ் அ பிளான், நீங்க உட்கார்ந்து கன்வின்ஸ் பண்ணி பேசுங்க. That is where as a team you both can work together and come out as a family, a best solution for your child, right? இதுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீ என்ன செய்யலாம், ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் சொல்லுவோம். இதை ஒரு ஆக்டிவிட்டியா, பிரெயின் ஸ்டார்மிங்னா ஒரு அட்வைஸ் பண்ணாம ஒரு பிரெயின் ஸ்டார்ம் உட்கார்ந்து, அதுதான் சொன்னேன், ஒரு குழந்தைக்கு அதோட இன்ட்ரெஸ்டோ இல்ல அதோட திறமை என்ன அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, இல்ல கூட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில, நீ இது நல்லா செஞ்சிருக்கப்பா, சின்ன வயசுல இருந்து நான் இதை பார்த்திருக்கேன், நீ நல்லா பேசுற, உனக்கு பேச்சு திறமை பயங்கரமா இருக்கு, why don't you become advocate? சின்ன குழந்தைல கேட்போம் இல்லையா, பேரண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, நீங்க உங்க குழந்தைகள்கிட்ட கேட்போம், நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, அந்த குழந்தை சொல்லு, நான் இன்ஜினியர் ஆகணும், நான் அட்வொகேட் ஆகணும், நான் லாயர் ஆகணும். ஸோ அப்போ they will say that, நீ நல்லா கண்ணை உருட்டி உருட்டி பண்ற, why don't you become a dancer, why don't you focus on arts, right? ஸோ அந்த மாதிரி இப்போ you sit and, because this is a next point of your life to take a decision, your career. அந்த கெரியர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்களோட திறமைய பயன்படுத்துற மாதிரியான ஒரு கெரியர் அமைஞ்சிடுத்துனா, I mean it's a wonderful thing, right? So don't give this decision to be taken only by external factors. Internally, as a parent, as a child, you sit and brainstorm, discuss பண்ணுங்க. இதுல என்ன செய்யலாம், இதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, உனக்கு எலக்ட்ரிக்கல் பிடிச்சிருக்கா, ஓகே, இதுல இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் செட். சில பேருக்கு யூ மே சே தட் ஐ எம் நாட் தட் எஜுகேட்டட், ஒரு பேரண்டா நான் எப்படி என் குழந்தை, எனக்கு அந்த படிப்பு அறிவு இல்லாம, அப்போ கோ எக்ஸ்டெண்ட் அந்த ஒரு சப்போர்ட் போய் கேளுங்க.
உங்ககிட்ட வந்து அந்த 16 years படிச்ச டீச்சர்ஸ்ட போய் கேளுங்க. நீங்க கேட்டாதான் if you want to really grow in your career or in your life, I think you should go and approach people. You should ask for help, right? Ask them, நான் எதுல நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன், and try to connect பண்ணி பாருங்க அவங்க சொல்றது கரெக்டா, ரைட்? அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன்ஸை டிசைட் பண்ணுங்க, ரைட்? அதை விட்டுட்டு ஓகே ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்கணும், இந்த கோர்ஸ் இந்த காலேஜ்ல இருக்கு, லெட் மீ கோ அண்ட் டேக் அப் திஸ் கோர்ஸ். ஓகே இந்த காலேஜ்ல இல்ல சொல்லிட்டு வேற ஒரு காலேஜுக்கு போய், ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேண்டம் ஒரு சாய்ஸ் பண்ணாம நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணிட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ஸ்ட்ரென்த்தை நான் வந்து பயன்படுத்துற அளவுக்கு என்ன மாதிரியான ஒரு கோர்ஸ் எடுத்தா எனக்கு சரிப்பட்டு வரும், லைஃப்ல ஒரு அடுத்த லெவலுக்கு என்ன எடுத்துட்டு போகும், அந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ் பண்ணா டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் தட் பர்பஸ். நீங்க அந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே யூ வில் ஃபீல் ப்ரவுட், நாட் கன்ஃபியூஸ்ட். அட் த சேம் டைம் அந்த 4 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்க யாரு அப்படின்னு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு அப்போ சொல்லும்போது உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கும். இதனாலதான் நான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்தேன், இந்த கோர்ஸ் எடுத்த பிறகு நான் இதெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சேன், இதெல்லாம் எனக்கு ஒரு கத்துக்கணும்னு ஆசை இருந்தது. இல்லைன்னா உங்ககிட்ட அந்த பதில் இருக்காது. என்ன பதில் இருக்கும்? எடுக்க சொன்னாங்க நான் எடுத்தேன், அப்பா அம்மா சொன்னாங்க நான் எடுத்தேன், பக்கத்து வீட்டுல எடுத்தாங்க அதனால வந்து நான் என் பையனை இந்த கோர்ஸ் எடுக்க சொன்னேன், இது எடுத்தாதான் வந்து ஒரு வேலை கிடைக்கும் அதனால. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாட் டு சே லேம் statements-நால are you going to take a major decision? Think, start from yourself. And இதுல parents, a kind request, please do not compare yourself that இவங்க பண்ணாங்க ஒரு ஸ்டேட்டஸ் பிரஸ்டீஜுக்காக ஒரு கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி எடுக்க வைக்காதீங்க. ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் அஸ் கெட் கேரிட் அவே. அந்த சொசைட்டி ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து we are getting carried away. I being a parent, yes at times, but we need to consciously know that ஒரு குழந்தைக்குள்ள ஒரு யூனிக்னஸ் இருக்கு, ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு மேபி ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி as parents we have. And எப்போ ஒரு குழந்தை வந்து வெளிப்பட்டு சொல்றதோ I think we need to water it and we will have to make it grow, right? So that is more important. So இது நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். So நீங்க வந்து if you want to really come out as a successful a person after your 4 years, the first thing which you'll have to keep in mind is start knocking yourself from within you. And the force வந்து உங்களுக்குள்ளேந்து வரணும். அந்த உங்களுக்குள்ளேந்து வராம, இந்த இன்டர்னல் ஃபோர்ஸஸ் உங்களுக்குள்ளேந்து வராம அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா இருந்ததுன்னா at any time it may break. You may get a job at that point of time. ஒரு 4 years முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு ஜாப், பட் உங்களால அதுல சர்வைவ் ஆக முடியுமா, ஹாப்பியா இருக்க முடியுமா, ரைட்? உங்களால அதுல வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும், ரைட்? இப்ப நீங்க அதை யோசிச்சீங்கன்னா அந்த எண்ட் ரிசல்ட் வந்து it will be very what to say very sweet one. If you do not think of that the seed right now itself, you do not know how it would come out later, right? So you are going to do a fresh decision right now. So decide very carefully. இதுல SWOT வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். I tell you again, right? I tell you again, SWOT உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ்ல, உங்களோட லைஃப் ஜேர்னில, நீங்க கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ரைட், எந்த காலேஜ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ரைட், everything is important. When you are selecting a college, you need to see what are the facilities available. You have to do a clear research. எவ்வளவு பேர் அந்த ரிசர்ச் பண்றாங்க, right? You need to do a clear research of how well are the faculties available, என்ன மாதிரியான opportunities கொடுக்கறாங்க, என்ன மாதிரியான exposure. ஏன்னா ஒரு course of study not just confined to your booksக்கும் மீறி
அங்க இருக்கிற ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்டாஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. என்னதான் டிஜிட்டல் மோட்ல வந்தாலும் அந்த ஹியூமன் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு டீச்சர் ஒரு சைல்டு, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கூட இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் எதையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. Right? So you need to see what sort of staff faculty is there, what sort of opportunities they give you to expose yourself. Exposure ரொம்ப முக்கியம், அதுவும் பியாண்ட் கிளாஸ் ரூம். ஏன்னா நீங்க படிக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அது இருக்கும், இல்ல அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸா இருக்கும். ரைட்? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் தான் பண்ணணும். ரைட்? இட் இஸ் நாட் ஜஸ்ட் someone said I have taken it, இல்ல இந்த கோர்ஸ் இந்த காலேஜ்ல இல்ல அதனால நான் வேற ஒரு காலேஜ் எடுக்கிறேன். So deciding a college is also very, very important. And what sort of facilities are there? Facilities in the sense, I'm not talking about whether it is so big or who is running it or so big buildings. அந்த மாதிரி இல்லாம the staff is important. யாரு important? Staff and facilities. What sort of lab facilities, research இருக்கு, என்ன மாதிரியான ஒரு training கொடுக்கறாங்க, beyond classroom training. Right? So all that sort of research you will have to do. Right? And இது எல்லாமே நீங்க செய்யணும். Right? Everybody has, especially +2 students, பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க. நம்ம எவ்வளவோ டைம் ஒரு ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஒருத்தங்களை பத்தி என்னன்னா பயங்கரமா தேடுறோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ஸ்டடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த சிலபஸை போய் பாருங்க, என்ன இருக்கு அதுல, இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்கு. ஸோ டூ அ பக்கா ரிசர்ச். ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் யோர் செல்ஃப். ஏன்னா அதை தெரிஞ்சாதான் நீங்க அடுத்தது அந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடியை போய் ரிசர்ச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டூ ரிசர்ச் அபவுட் யோர் செல்ஃப், then do a research about that course of study, right? And next அந்த course of study நால என்ன மாதிரியான opportunities இருக்கு, right? And இந்த 4 வருஷம் கழிச்சு என்ன மாதிரியான opportunities வரும். இப்போதைக்கு மட்டும் பார்க்க கூடாது. நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு எப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கும், அதை நான் மேனேஜ் பண்ண முடியுமா, அதுல நான் என்ன மாதிரியான ஸ்கில் டெவலப் பண்ணணும். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ஜேர்னி ஃபுல்லா நீங்க அதை ஸ்வாட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்வாட், உங்களை பத்தி ஒரு ஸ்வாட், கோர்ஸ் ஆஃப் ஸ்டடிக்கு ஒரு ஸ்வாட், நீங்க எந்த காலேஜ் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு ஒரு ஸ்வாட், உங்களோட ஸ்கில் செட்டை டெவலப் பண்றதுக்கு ஒரு ஸ்வாட். So everywhere in your life you have to keep analyzing yourself to fill that gap, right? That is where you can keep succeeding. If you keep on having that benchmarking your benchmark என்ன, நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன, வேர் டு ஐ லேக், அதுதான் அந்த வீக்னஸஸ். அடுத்த லெவலுக்கு நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், ஐ ஷுட் பில்ட் அன் ஆக்ஷன் பிளான், ஐ ஷுட் ஒர்க் ஆன் இட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா SWOT இன்டர்லிங்க்டு. உங்களோட திறமைகளை நீங்க வளர்த்தீங்கன்னா அது கண்டிப்பா நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ரைட்? அதே சமயம் உங்களோட வீக்னஸஸ் இதுதான், ஓகே இது ஒரு ஸ்லைட் ஒரு வீக்னஸ் இருக்கு, ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அப்படியே அதை தெரியாம நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது ஒரு காலகட்டத்தில் அதுவே ஒரு பெரிய ஆபத்தா உங்களுக்கே வரும். So everything is interlinked. So when you know and when you identify it, you have to make the best use of it to analyze. இதுல ஒரு பையன் ஒரு வெபினாருக்கு அப்புறம் he was asking me, மேம் என்னால ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல, அதுதான் உங்களோட வீக்னஸ் அப்படின்னு தெரியுது, என்ன கான்சியஸா பண்ணும், எதனால என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதை ஜாட் டவுன் பண்ணும். நீங்க பாத்தீங்கன்னா what he says is, why I'm not able to focus is maybe some past things which keeps on hunting. I'm not able to sit in one place and concentrate. எனக்கு ஒரு விஷயம் எடுத்தா என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. ரைட்? ஸோ நீங்க அதுக்கு என்ன செய்யணும், you will have to consciously jot down. நான் இந்த இடத்துல நான் ஒரு 1/2 an hour உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும், வாட் இஸ் மை ஹர்டல், என்ன ஆப்ஸ்டிக்கல் இருக்கு, அந்த ஆப்ஸ்டிக்கலை யூ ஹாவ் டு கட் இட் அவுட். ரைட்? இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு தவக்கலை, ஒரு ஃப்ராக், ரைட், ஒரு 4 ஃப்ராக் ஒரு மரத்து மேல ஏறணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருந்தாங்க.
அதுல பாத்தீங்கன்னா 3 தவக்கலை வந்து ஏற முடியாம கீழே விழுந்துருது. அண்ட் எவ்ரிபடி வர் டெல்லிங், உன்னால பண்ண முடியல, உன்னால பண்ண முடியல, உன்னால பண்ண முடியாது அப்படின்னு. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அந்த 4 frogsல one frog were able to make it to climb the tree. You know why? Because it was deaf. Right? So what I mean to say is, நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன், அது கோர்ஸ் ஆஃப் ஸ்டடியா இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம லைஃப்ல ஒரு ஜாபா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு we will have to consciously have deaf ears to negative people who say you can't do, and you have to prove it if you have the confidence that yes, I can do it, right? So sometimes you have to be deaf. If you be deaf and if you concentrate on yourself, definitely you can succeed. So don't forget this story of the frog. So if we have deaf ears to negative thoughts and focus on our internal factors and build on our strengths, உங்களோட பலம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, you are the mass, you are the boss here, you can rock. இந்த I am அப்படின்னு நீங்க வந்து பாக்குறீங்க இல்லையா ஸ்லைட்ல, நீங்க இப்ப இருந்தாலும் சரி 4 years கழிச்சு கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி முடிச்ச பிறகு கான்பிடென்ட்டா சொல்லலாம். அப்போ நீங்க கான்பிடென்ட்டா சொல்லலாம், எஸ், திஸ் இஸ் மீ. எப்போ? when you know yourself, when you discover yourself, when you know what your strengths, what you have proved yourself. நீங்க இந்த ரிஃப்ளெக்ஷன், நீங்க இந்த அனாலிசிஸ் பண்ணல அப்படின்னா இது ஒரு கொஸ்டின் மார்க்காவே லைஃப் லாங்கா இருக்கும். Right? So take time and spend time for yourself first. That is more important. உங்களுக்காக நீங்க உங்களோட டைமை அலாட் பண்ணி திங்க் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் இல்லை. இதுதான் மிக செல்ஃப் டிஸ்கவரி வந்து ஒரு மிக what to say, very very difficult ஆன ஒரு எக்ஸசைஸ். There have been people who have lost themselves without even knowing them, right? So at least in this start of your life, to do a selection of a course of study, you have to definitely do a SWOT. திருப்பியும் சொல்றேன், a request to parents, please do not ask your or force your children to take up just because you missed it. உங்களால பண்ண முடியாதது உங்க குழந்தைகள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணாம, நீங்க கூட உட்கார்ந்து லிசன் பண்ணி அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த ஸ்டேட்டஸ் பிரஸ்டீஜ் இதுக்காக இல்லாம அந்த குழந்தை என்ன ஆசைப்படுறது, என்ன திறமை இருக்கு, அத கூட உட்கார்ந்து if you sit and talk, definitely அந்த சைல்டு வந்து அதை வந்து டிஸ்கவர் பண்ண ஆரம்பிக்கும், ஒரு ஹாப்பினஸ் வரும். ரைட்? ஸோ தட் இஸ் வேர் நீங்க வந்து ஒரு கோச்சா வந்து சப்போர்ட் பண்ணலாம். அதுவும் இப்போ இருக்கிற ஒரு அன்சர்டன் டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். ரைட்? ஸோ தட் இஸ் வென் ஒரு கோச்சா ஒரு பேரண்டா நீங்க வந்து உங்க குழந்தைகளோட ஒரு டீமா வந்து நீங்க ஒர்க் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ரைட்? So with that, I would like to conclude my talk, and I'm sure this would spark you. ஒரு ஸ்பார்க் வந்து உங்களுக்குள்ள வந்து உருவாக்கும். ஓகே, நான் வந்து இப்போ இந்த குழப்பத்துல இருந்து வெளியில வரணும், இந்த குழப்பத்துல இருந்து நான் வெளியில வந்து நான் யாரு அப்படின்னு லெட் மீ ஸ்டார்ட் அனலைசிங். அந்த கான்சியஸ் ஸ்டெப் நீங்க இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரம் நீங்க ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கலாம். ரைட்? ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு கம்பளி பூச்சி மாதிரி ஒரு கேட்டர்பில்லரா வந்து இருக்கீங்க. யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், பட் ஐ எம் ஷுர் after 4 years or after 3 years of your study or after 5 years, whichever you decide in your life to be, you will come out as a beautiful butterfly. ஒரு பட்டாம்பூச்சியா வெளியில வர போறீங்க. அது எல்லாரும் பார்க்கதா போறாங்க. அதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ரைட்? Thank you so much. Okay, நன்றி மேடம். டிஸ்கவர் யுவர் செல்ஃப் என்ற சிறப்பு பகுதி நமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் ஆர் காயத்ரி மேடம் அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு இன்று நடைபெற பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட எங்கள் கல்லூரியின் பொதுச் செயலாளர் மற்றும் தாளாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எம்ஏவிஎம் சபை தலைவர் மற்றும் உறுப்பினர் மற்றும் இசி மெம்பர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
இந்நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வழங்கியமைக்கு ஒத்துழைத்த அனைத்து டெக்னிக்கல் பர்சன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு வெபினார் நிகழ்ச்சியில் சனிக்கிழமை மாலை 7 மணி அளவில் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். Thank you.